மணி 12 ஆயிட்டு. 12 மணிக்கு கேக் வெட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ தனியாக போய் ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்துகிட்டு வரதுக்கு பயமாக இருக்க. அம்மையை எழுப்புவோம். எம்மா எம்மா, என்ன கொஞ்சம் எலும்புங்கம்மா. ஏமிட்டி பாத்ரூம் எதுவும் போடுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சத்தம் போடாதுங்க. எப்போ பார்த்தாலும் அலறிக்கிட்டு. ராத்திரி 12 மணிக்கு இப்படியே பேசுவியா? மெதுவாக பேசுங்க. ஏமாக்கா எதுக்கு இப்போ எழுப்புனா? எம்மா கேக் வாங்கி வச்சோம்ல நேற்று, 12 மணிக்கு வெட்டணும்னு சொன்னீங்களா? அதான் அலாரம் வச்சிருந்தானே, நான் முடிச்சிட்டேன். போய் கேக் எடுத்துட்டு வாம வெட்டுவோம். இருட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு என்ன கூப்பிட்டுருக்கா? வாய் மட்டும் வானளவு கிளியே பேசுவாளுவ. ஒரு இருட்டுக்குள்ளே போய் ஒரு இதை எடுத்துகிட்டு வரதுக்கு முடியாது. போகிறேன், போய் எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாம. கரெக்டாக 12 மணிக்கு வெட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். போகிறேன். உறக்கமா வருது, உறங்க முடியாள்வலா. அப்பையும் எழுப்பணுமே, இல்லைன்னா அப்பா என்ன மட்டும் ஏன் எழுப்பலன்னு கேட்பாவ. எப்ப எப்ப என்னம்மா? எப்ப பயப்படாதுங்க, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் எந்திங்க. என்னாச்சு? ஒண்ணு ஆவலப்ப எந்திங்க. என்ன மக்களே, நடுராத்திரி எழுப்பியா? ஏன்? இன்னைக்கு சத்தியாளுக்கு பிறந்த நல்லப்ப மறந்துட்டீல? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? ராத்திரி உறங்க கூடாது. வாங்கப்ப சர்ப்ரைஸா எல்லாரும் ராத்திரி 12 மணிக்கு கேக் வெட்டுவோம்ல. இந்த வருஷம் நானும் அக்காளுக்கு அப்படி செய்யலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் எல்லாரும் எழுப்பிட்டு இருந்தேன். அம்மா எழுப்பி கேக் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீங்களும் எந்திங்க. அங்க ரூமுக்கு போய் அக்கா உறங்கிட்டு இருக்காள்ல, அவளை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸா? எந்த காலத்துல இப்படி ராத்திரி எந்திரிச்சு கேக் வெட்டணும்? எல்லாம் புதுசா தான் இருக்குது. வாங்க போய் வெட்டுவோம். ஏட்டி என்ன மெழுகத்தையும் கொளுத்தி கொண்டு வந்துட்டேன். கேக்கு நல்லா இருக்க. எப்போ வாங்கினிய? ஒரு விஷயமும் தெரிய மாட்டேக்கு. நானா வாங்கினேன். எல்லாம் இருக்காளா? இவாதான் உண்டி எல்லாம் சேர்த்து போட்ட ரூபாயெல்லாம் எடுத்து வீணடிச்சிட்டு இருக்காள்வ. வீணடிக்காத அது பேரு. பரவாயில்லையே பிள்ளைகளு. சரி சரி, எப்போ சீக்கிரம் போவோம். இது ஐஸ் கேக் ஆக்கும், கொஞ்ச நேரத்துல உருகிறோம். அங்க போய் சீக்கிரம் வெட்டிட்டு மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சிருவோம். லைட் போட்டு போவோம். டீ அங்கங்க எங்கேயா தடுமாறி விழுந்துடக்கூடாது. எம்மா அவளுக்கு கேக்க இருட்டுல வெட்டிட்டு அதுக்கப்புறம் லைட் போட்டுக்கிடலாம், அதான் நல்லா இருக்கும். பாருங்க இந்த பிள்ளைய என்னெல்லாமோ சொல்லியா, எல்லாம் வித்தியாசமா இருக்குது. சரி நடங்க. இது இப்ப என்ன செய்யணும்? பாட்டு பாடணும்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சத்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எடி எலும்பு பிறந்த நாள்ல. இம்மா இதெல்லாம் எனக்கா? சர்ப்ரைஸா இருக்கு. ஒரு பிறந்த நாள் கூட இப்படி எல்லாம் பண்ணதே இல்லையே. தங்கச்சி தான் மக்கா எல்லாம் பண்ணுனா. என்ன பிறந்த நாள் கேக்க ஊதி கேக் வெட்டு. நம்பவே முடியலமே, நடக்கதெல்லாம் கனவா நனவாங்கிற மாதிரி இருக்கு. நனவுதான் வெட்டுங்க. என்னமா அணைய மாட்டேக்கு? என்ன இத ஊது. ஹாப்பி பர்த்டே சத்யா. இது என்ன மெழுகுத்தி அழகா இருக்க. வீட்ல ஒண்ணு எப்பவுமே உள்ளது கடந்துச்சிட்டி, நல்ல வாசனையா இருக்கும்ல, அதான் இதுலயும் கொஞ்சம் தீ பத்திச்சிட்டு இருந்தேன். ஊது. ஹாப்பி பர்த்டே மக்களே. தேங்க்ஸ் பா. இந்த மக்களே கத்தி வெட்டு. என்னங்க எப்போ நீங்களே வாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. இப்போ போல எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு. சரிப்பா. சுவானி இந்த மக்களே அவ மீதி இருந்த கேக்க கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பேர் கவர் வா. அதான் கேக் வெட்டியாச்சுல, இனி லைட் போடுற நீ. போடுங்க. சுவானி என்ன கேக். ஹாப்பி பர்த்டே கா. தேங்க்ஸ் ஜானி, இப்படி பண்ணதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ்னே. ச்சே நான் எதுக்கு பண்ணேன்? சும்மாயா எனக்கு பிறந்த நாள் வரும்போது நீ இப்படி பண்ணணும், அதுக்காண்டி தான். எல்லாம் அப்ப ஒரு உள்நோக்கத்துக்காண்டி தான். நானே நம்ம தங்கச்சி இவ்ளோ செய்யால நமக்கு நம்ம மேல பாசம் பொங்கிட்டல நினைச்சிட்டே ஒரு நிமிஷத்துல. நினைப்பா. கேக் நல்லா இருக்குல? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சிருக்கல. காலையில எந்திரிச்ச உடனே எல்லாம் அழகா பீஸ் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு காலேஜ்ல கொண்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். எடி அவளத்தையும் தூக்கிட்டு போயிடாத, எனக்கு கொஞ்சம் வச்சுக்க. நானும் வீட்ல வந்து சாப்பிடும்ல ஸ்கூலுக்கு போயிட்டு. வைக்கேன்டி. சரி அத கேக்லாம் வெட்டியாச்சுல, படுத்து உறங்க மக்களே, காலையில எந்திக்கணும்ல. ஏமா உறங்க போமா. ஆனா சத்யா அன்னைக்கு உறங்கவே மாட்ட பாருங்க. நிறைய மெசேஜா வரும், எல்லாரும் மெசேஜ் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா வருது. ஏடி அதெல்லாம் மிந்திடி. இப்பம்லாம் எவ அப்படி 12 மணிக்கு அடிக்க? ஒரு டெலிபோன் பண்ண மாட்டேக்கா, மெசேஜ் அனுப்ப மாட்டேக்கா. காலையில ஏதோ பியாருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு பார்த்தா சொல்லுவாள். பாதி பேர் அதுவும் மறந்துடுவாள். சரி மக்கா உறங்குங்க. அம்மை காலையில 5 மணினா எந்திக்கணும். சத்யா படு மக்களே. சரிப்பா. காலையில காலேஜுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு போகணுமே. புது துணியும் ஒண்ணுமே இல்ல. எதை போட்டு போவேன்? அத்தை வாங்கி தந்த ஒரு துணி இருந்துல புதுசா, அதை போட்டு பார்ப்போம். கண்ண மூடி தூக்கம் வருவான்னு பார்ப்போம். சுவானி, சுவானியா நினைச்சு உறங்கிட்டு தான் கிடப்பானு. ஏடி சுவானி. என்னம்மா? கட்டில மடக்கி போட்டு எந்திரின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சோபால வந்து படுத்து கிடக்காதுதானே. ஸ்கூலுக்கு போற நோக்கம் இருக்கா இல்லையா? மணி 7:30, 8 மணிக்கு பஸ் வரும். 1/2 மணி நேரம் தான் இருக்கு. உறக்கமா வருமே ராத்திரி
அது கஷ்டமா இருக்கு. ஆமா 10 நிமிஷம் எந்திரிச்சு ஒரு கேக் தின்னுட்டு படுத்ததுக்குள்ள இவளுக்கு கஷ்டமா போயிட்டு. எந்திரிச்சு கேக் வெட்டினது என்னமோ 10 நிமிஷம் தான். ஆனா அதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் உறக்கமே வராமல அங்கங்க உருண்டுட்டு கிடந்தேன். இப்போ நல்லா உறக்கம் வருது. உன்னை யார் அப்படி ராத்திரி எந்திரிச்சு கேக் வெட்ட சொன்னது? நாங்க ஏதாவது கேட்டோமா? பெரிய இவா மாதிரி நீ தான் செய்ய போறேன்னா மாதிரி இப்போ உறக்கம் வரும்னு சொல்லிட்டு இருந்தா ஒழுங்கு மரியாதைக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பு. அந்த பிள்ளை கூட குளிச்சு கிளம்பியாச்சு. கிளம்பே எம்மா. என்ன மக்களே? எம்மா இப்ப மே மாசம் லீவுக்கு மாமா வீட்டு போயிருந்தோம்ல, அப்ப அத்தை ஒரு சுடி எடுத்து வந்தாங்க தெரியுமா? அது போட்டு போட்டா அளவெல்லாம் சரியா இருக்கான்னு போட்டு பாத்தியா? இப்ப பாக்கல மேம், அன்னைக்கு ஒரு நாள் போட்டு பார்த்தா இப்ப கரெக்டா தான் இருந்துச்சு. இது என்னது டீ கட்டியிருக்கா? தலையில துண்டு கட்டியிருக்கா, அவ்வளவு முடியும் கீழே கிடக்கு. என்னத்துக்கு அதை போட்டு கட்டியிருக்கா? நிக்க மாட்டேங்க பூச்சுவாணி. நானும் நீ கெட்டிய மாதிரி கெட்டுவோன்னு கெட்டி பார்த்தா அவ்வளவு முடியும் கீழே கீழே வருது. எல்லாம் சின்ன சின்ன முடி பத்தியா? ஒண்ணுமே உள்ள கொண்டைக்குள்ள நிக்க மாட்டேங்குது. சரி பேசிட்டே இருக்காத மக்கா, நீ அதை போய் கிளம்பு, சீக்கிரம் பரப்பிடு. சரி மேம். இது சீக்கிரம் குளிச்சு கிளம்பு. பொங்கலாக்க வச்சிருக்கேன், நல்லா பிடிக்கும்ல? அள்ளிதாரையும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போனேன். பொங்கலா? இம்மா இதை சொல்லியிருந்தா 6 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிருப்போம். இது எனக்கு இப்பதான் 7 மணி போல ஓர்ம வந்துச்சு. சரி 2 பிள்ளைகளுக்கும் பொங்கல் பிடிக்குமா, அது செய்வோம். மாறி மத்தியானம் பார்த்துக்கிடலாம், பிரியாணி ஏதாவது கிண்டலாம் ராத்திரி பிள்ளைகளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பன்னைக்கு விதவிதமான சாப்பாடு தான் சத்திய பிறந்தநாள் ஒட்டி செய்யணும்ல மக்கா. உனக்கு பிறந்தநாளுக்கும் செய்யதானே செய்வேம்மா. எம்மா குளிச்சுட்டு வரேன், நீங்க சீக்கிரம் பொங்கலை ரெடி பண்ணி வைங்கண்ணே. போ. இன்னைக்கு ஒரு பிடி. இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. எம்மா வாரி எம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன மக்களே, இந்த துணி அழகா இருக்கு. எப்ப எடுத்தது இது? எம்மா ஞாபகம் இல்லையோ? உங்க பட்டு ஒண்ணுல லேசா ஒரு எலி கடிச்சதுன்னு சொல்லிட்டு அதை சுடிதார் தைன்னு சொல்லிட்டு வசந்தி தேடி கொடுத்தியலாம, அதையும் மேக்ஸி ட்ரெஸ் மாடல்ல தச்சு தந்தவல்ல, அதுதான் ரொம்ப நாளா போடாம அப்படியே இருந்துச்சுல. சரி இதை போட்டு வைப்பேன், போட்டே நல்லா இருக்கலாம். ஆமா நல்லா இருக்கு மக்கா, இதே போட்டுட்டு போப்போம். ஏமா கேக்லாம் பீஸ் போட்டு வைங்கன்னு சொன்னோம்ல, எல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? போட்டு ஒரு சம்பளத்துல எடுத்து வச்சிருக்கேன் மக்கா. நீ சீக்கிரமா வா கிளம்பிட்டு. சரிம்மா, தலை மட்டும் லேசா இழைச்சிட்டு வரேன், நீங்க போங்க. ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம், அதை பார்த்துட்டு அது எவ்வளவு விஷ் பண்ணியலான்னு பாப்போம். சூப்பரா இருக்கு. அப்படியே ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருவோம். ஹாப்பி பர்த்டே டு மீ. எடி ரெண்டு பேரும் வாங்க, பொங்கல் கொண்டு வந்துட்டேன். இம்மா நான் வந்துட்டேன். இவ்வளவு நேரத்துல பரப்பிட்டு வர தெரியுது. ஆனா வேற என்னைக்கும்னா 1 மணி நேரம் ஆக்குவா. நவுட்டி இன்னைக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு உடனே கிளம்பி வந்துட்டாளா? டெய்லி பொங்கல் வேயமே இப்படி கிளம்பி வந்துருவேன். அப்ப எல்லாம் வியானுக்கு தான் செய்யுது, கொழுப்பு பிடிச்சவா. ஏமா சீக்கிரம் அள்ளி தாங்கம்மா, நேராது. தாரேன். என்ன கொஞ்சம் குனிஞ்சு வாங்க மக்களே, நமக்கு எட்டாவது லாட்டி. ஏமா எனக்கு அண்டி பருப்புலாம் சேர்த்து வச்சுதாமே. நான் வச்சிருக்கோம் லாட்டி. வாங்க. சத்தி என்ன மக்களே? எப்படி மக்கா இருக்கு? நல்லா இருக்கா? ஏமா சூப்பரா இருக்குமே, செம்ம டேஸ்ட்மே. அத வாய் பேசவே முடியல, அந்த அளவு டேஸ்டா இருக்கு. முத தடவை நான் வச்ச பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேடி. ஆமா, உங்க மூத்த மாமா மேல பாசத்துல பிறந்தநாள்ல அதான் எல்லா பாசத்தையும் அள்ளி போட்டு வச்சிருப்பியா, அதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆமா, உன் மேல பாசம் இல்லாம தான் வைக்கேன். போங்க அள்ளி தாம சீக்கிரம். யாராவது பஸ் வேற பக்கத்து தெருல நிக்கி கீங்கி அடிச்சிட்டு. சியானா என்ன வாடி சீக்கிரம் வாடி. நானே இங்க வெளிய வந்து நிக்கி வாங்க கடந்து என்ன செஞ்சிட்டடக்கா? ஏதாவது பண்ணிக்கிட்டு வெளிய வாங்க. யாமே அங்க பாரு, பக்கத்து தெருல பஸ் நின்னு கான் அடிச்சு கேக்குவா. நான் கூட இங்க வெளிய வந்து நிக்கேன். இவளுக்கு உள்ள கடந்து என்னதான் செய்வாளே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு இருந்தேம்மா, நல்லா வெள்ளையா தெரியணும்ல. சவத்தை சொல்லது கொண்டு இல்ல, நம்மளும் அப்படிதானே நம்ம பிள்ளைங்க இருப்பா. என்னம்மா? ஒண்ணுல நில்லு. என்ன பஸ் வந்துட்டே. யாரு? பாய்மா. பாய் சியானா. இது என்ன சத்தியா கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போறானே? சத்தியா எத்தே என்னமா கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போறா? காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷனா? இல்லத்தே எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? ஹேப்பி பர்த்டே சத்தியா. உங்க அம்மா ஒரு வார்த்தை என்ன சொல்லலையே? என்ன முத பிறந்த நாளா கொண்டாடியன்னு சொல்லியதுக்கு 19 வயசு ஆயாச்சு. என்னமா போட்டு சொல்லிட்டு நடப்பாதமா? இல்லக்க சொன்னேன். ஆமா சத்தியா, இது நான் தச்சு தந்த ட்ரெஸ் தானே? ஆமாத்தே, நீங்க தச்சு தந்த ட்ரெஸ் தான். நல்லா இருக்கா? நானே உங்ககிட்ட காணிக்கணும்னு நினைச்சேன், என் பாட்டு போயிட்டே இருக்கேன் பத்தியில மறந்து. சூப்பரா இருக்கு சத்தியா. அப்படியே அளவெடுத்து உனக்காண்டி ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கு பத்தியா. அளவெடுத்து அவளுக்காண்டி தானே தச்சிய, மாறி என்ன அப்படியே தச்ச மாதிரி இருக்குங்கறிய? ஒரு பியாச்சிக்கு சொன்னேமா. உடனே எல்லாம் சிரிக்காதுங்க, போங்க. சியானா ஸ்கூல் போயிடலாமா? ஆமாக்கா, இப்பதான் பஸ் வந்து ஏத்தி விட்டுட்டேன். சென்னையில உள்ள பஸ் ஸ்டாப்ல கொண்டு விட்டுட்டு வரேன். சரிக்கா. முட்டாய் ஒண்ணும் கிடையாதா? ஹாப்பி பர்த்டே சொன்னதுக்கு. தாரத்தை முட்டாயில ஒண்ணும் வாங்கல. இனி போயிட்டு வந்தா கேக் வெட்டணும், அப்பவும் தரேனே. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா.